மழை வேற வரப்போது. இந்த சின்ன பொண்ணு எங்கே போனான்னு தெரியலையே. எப்பவுமே ஃபோன் பண்ண இன்னும் வரல பார்த்துக்கோ. வீட்டில் நல்லா மூக்கு மூட்டை தின்னுட்டு இருக்காலாம் காணும். இவள்கிட்ட விஷயம் சொல்கிறதுக்காக நான் காலையில் சாப்பிடாம இங்கே வந்து காற்று கிடைக்க இன்னும் காணும் அவளை. ஆடி அசைஞ்சு இப்போ தான் வாரான். ஏன் 4 மணி எதுக்கு காலையில் இவ்வளோ அவசரமாக வர சொன்னேன் இங்கே? அம்மா வந்துட்டியா? வா இரு, என்ன விஷயம்னு சொல்லு. என்னக்கா சொல்லுங்க, என்ன விஷயம்? காலையிலே வர சொல்லியிருக்கீங்க. சின்ன பொண்ணு, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ரகசியம் பார்த்துக்கோ. ரகசியமா? அப்போ மெதுவாக பேசிக்கோங்க, யாராச்சும் கேட்டுற போகிறாங்க. ஏக்கா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நான் சாப்பாடு கூட சாப்பிடாம வந்திருக்கேன்க்கா. என்ன விஷயம்னு சொல்லுங்கள். அதை விட முக்கியமான விஷயம் சின்ன பொண்ணு, நம்ம அப்புறமா ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். இப்போ விஷயம் என்னன்னு கேளு. உனக்கு காலையில் வீட்டில் சமைக்க முடியாது, எப்படியாச்சும் வெளியே போய் சாப்பிடலான்னு என்ன இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் ஏதாவது கதையை பேசிட்டு அப்படியே என்னை கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிடலாம் தானே உன் பிளானு? சின்ன பொண்ணு, விஷயத்த கேளு, அதுக்கப்புறம் நீ என்ன திட்டு. ஏக்கா உன் பிளானே இது தானே. நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. இவன் ஒருத்தி இவள்கிட்ட விஷயம் சொல்ல கூப்பிட்டதுக்கு நேரம் ராணியக்கா வீட்டுக்கே போயிருக்கலாம். சின்ன பொண்ணு, முதல்ல விஷயத்த கேளு. ஒரு பெரிய விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் மட்டும்தான் அதை நேரில் பார்த்தேன். ஏக்கா என்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்கக்கா, என் பொறுமையை சோதிக்காதீங்க. சின்ன பொண்ணு, நேற்று நைட்டு ஒரு 2 மணி இருக்கும் பார்த்துக்க. 4 மணி? ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணு. உனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா? உனக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆச்சே. ஏட்டி, எனக்கு சொல்ல விடுதே இல்லையா? மழை வர மாதிரி இருக்கு, விஷயத்த சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போட்டு. சரி சொல்லுங்க. சின்ன பொண்ணு, நேற்று நைட்டு ஒரு 2:30 மணி இருக்கும் போல. நான் தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சு வந்து சின்ன பொண்ணு, தண்ணி குடிச்சிட்டு திரும்ப போகும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்து நான் அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கேன். நம்ம ராணியக்கா பொண்ணு சத்யா வெளியில நின்றுட்டு இருக்கா 2:30 மணிக்கு. ஏக்கா உனக்கு சொல்லதுக்கு விஷயம் இல்லைன்னா அந்த சின்ன பிள்ளைல எதையாச்சும் சொல்லாதீங்கக்கா. சின்ன பொண்ணு சத்தியமா, என் மாமியார் மேலே சத்தியமா. அட கடவுளே, எவளாச்சும் மாமியார் மேலே சத்தியம் போடுவாங்களா? சரி, நீ மொத்த விஷயத்தையும் கேளு. சொல்லு. ஒரு 2:30 மணி போல் நான் ஜன்னலோட பார்க்கேன், அந்த பொண்ணு வெளியே நின்றுட்டு இருக்கா. அந்த பக்கம் திரும்பி நின்னனால மூஞ்சி எப்படி இருந்துன்னு நான் பார்க்கல. ஆனால் சத்யா தான், ராணியக்கா வீட்டு முன்னாடி கூட ஏதோ ஒரு பையனும் நின்ன மாதிரி இருந்து சின்ன பொண்ணு. என் 4 முடி தேவையில்லாமல் சின்ன பிள்ளைகள வாழ்க்கையில் விளையாடாது 4 முடி. உண்மைதான் சின்ன பொண்ணு, நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரல, இல்லைன்னா நான் உனக்கு வந்து அப்போவே நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன், அது நேரில் பார்த்ததும். சரி மேலே சொல்லுங்கள், மொத்தமாக கேட்போம். அதுக்கப்புறம் நான் வெளியே போயிட்டு அந்த பிள்ளைய கூப்பிடலான்னு தான் நினச்சேன். எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு, நைட்டு வெளியே ஏதோ சத்தமெல்லாம் வேற கேட்டுட்டு இருந்து, அதனால நான் உள்ளே போய் படுத்துட்டேன். அட பைத்தியக்காரி, உடனே நீ ராணி அக்காவை ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே 4 முடி. எனக்கு பயமாக இருந்து நமக்கு எதுக்கு வம்புன்னு நான் விட்டுட்டேன். வீட்டில் எதுவும் சண்டையை தான் போட்டுச்சா என்னமோ தெரியல, நான் போய் ராணி அக்காட்ட கேட்கேன். சின்ன பொண்ணு வேண்டாம், அதுக்கப்புறம் ஒன்றையே திட்டிடுவாங்க அவங்க 2 பிள்ளைகள் மேலே அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை பார்த்துக்கோ. அதுக்குன்னு அப்படியே கேட்காம இருக்க முடியுமா வசந்தி அக்கா? நான் போய் கேட்டு பார்க்க, என்ன விஷயம் என்ன பிரச்சனை தெரியல. என் பேரை இழுத்து விட்டுறாதம்மா. நீ தானே பார்த்த, அப்போ நீயே என் கூட வந்து நீ விஷயத்த சொல்லு. நான் வரமாட்டேன், எனக்கு பயம். எது உனக்கு பயம்? இதை நான் நம்பணும். ஒழுங்கு மரியாதையாக என் கூட எந்திரிச்சு வந்துடு, இல்லைன்னா காலை 2 இழுத்துட்டே எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கே வரைக்கும். என்ன பொண்ணு சொன்னா கேளு, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம அப்படியே விட்டுருவோம். எனக்கு இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லணும் போல இருந்திருந்தா நான் ஒன்றா கூப்பிட்டேன். இந்த விஷயத்த நீ எங்கிட்ட சொன்னதோட விட்டுரு, வேற எவகிட்டையாச்சும் போய் சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு காதை 2 புடுங்கி கையில் கொடுத்துருவேன். ஒழுங்கு மரியாதை என் கூட ராணியக்கா வீட்டுக்கு வாங்க. என்ன பொண்ணு கையை விடுச்சின பொண்ணு, நான் வரமாட்டேன். ராணியக்கா அப்புறம் என்ன ஏதாச்சும் சொல்லுவாங்க. 4 முடி பேசாம. செல்விக்கு ஃபோனை போட்டு அங்கே வரணுமா, ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். இந்த பிள்ளைகளால நேற்றுக்கு நைட்டு தூக்கமே போச்சுப்பா, எனக்கு நல்லா தூக்கமாக வருது. கொஞ்சம் அப்படியே நடந்து அவங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம். ராணியக்கா வா சின்ன பொண்ணு, வா வசந்தி. அக்கா என்ன டீ குடிச்சிட்டு இருக்கியலா? ஆமாம் சின்ன பொண்ணு, ஏன் அங்கே நிற்க, வா டீ குடி. சின்ன பொண்ணு, வசந்தி டீ குடிக்காமல் எடுத்துகிட்டு வரட்டா? ஐயா வேண்டாக்கா, நாங்கள் சும்மா தான் வந்தோம், வீட்டிலே இருந்து போர் அடிக்க அதான் வந்தோம். பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஆமாம், அந்த 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு டீ நிம்மதியாக இருந்து குடிக்க முடியும். காலையில் உள்ள டீயை வந்து எங்கே நான் ஒழுங்காக குடிக்கிறது முடியும், அறக்க பறக்க குடிச்சிட்டு இருக்க வேண்டியது. நல்லா தலைவலியாக இருந்து நைட்டு வேறு ஒழுங்காக தூங்கவே இல்லை. அதான் சரின்னு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். போட்டது இன்னும் கொஞ்சம் இருக்குது வசந்தி, எடுத்துகிட்டு வரட்டா உனக்கு? ஐயாக்கா வேண்டாக்கா, பரவாயில்ல. ஏக்கா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னாக்கும் வந்தோம். சின்ன பொண்ணு வேண்டாம், கேட்காண்டா. ஏன் வசந்தி அக்கா கேட்கான்ட்டாங்க? நமக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் உடனே கேட்டுடணும், அப்போ தான் அது வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம். அதை நம்ம கேட்டுருவோம் ராணி அக்காட்ட. ராணி அக்காளுக்கு தெரியாதுன்னா சொல்லலாம், பார்த்தீங்களா? இவ ஒருத்தி கேட்டு பிரச்சனையை உண்டு பண்ணுவான் தான் எனக்கு. நம்ம ஏதாவது சொன்னால் இதுக்கு நம்பவே நம்பாத. என் பேரையில் தூட்டா தீந்த நான். என்ன சின்ன பொண்ணு கேளு. ஏக்கா நேற்று நைட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தாக்கா? பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன பொண்ணு, ஏன் கேட்க?
இல்லைக்கா நேற்று நைட்டு ஒரு 2:30-3 மணி போல் வசந்தி அக்கா தண்ணி குடிக்க எந்திரிச்சப்போ சத்யா வந்து வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்கிட்ட நீ காலையில் வந்து சொன்னாங்க. அதான் கேட்கலான்னு வந்து ஏதாவது பிரச்சனையானு. என்னது சத்யா வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாளா? என்ன சொல்லுங்க சின்ன பொண்ணு. வசந்தி நீ ஒழுங்கா தான் பார்த்தியா? என் பிள்ளை சத்யா தான் நின்னா வெளியே. ஏக்கா ஆமாம் பார்த்துக்கணுங்க. நான் 2:30 மணி போல் தண்ணி குடிக்க எழுந்திரிச்சப்போ சத்யா உங்கள் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அந்த மரம் இருக்குல்லையே, அந்த மரத்து முன்னாடி கிட்ட யாரோ ஒரு பையனோ பிள்ளையோ நின்ன மாதிரி இருந்துச்சுக்கா. ஆனால் யாருன்னு நான் சரியாக பார்க்கல. சத்யாவும் அந்த பக்கம் திரும்பி நின்னதுனால நான் ஒழுங்காக மூஞ்சியே பார்க்கல. ஏம்மா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்க மாதிரி இருக்கே. அப்போ என் பிள்ளை என்கிட்ட உண்மையை தான் வந்து சொல்லியிருக்கா. ஏக்கா என்ன சொல்லுது ஏக்கா? நேற்று நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சோனி வந்து என்ன எழுப்பி அம்மா சத்யாவை காணும் வந்து பாருமா அப்படின்னா நானும் எந்திரிச்சு போய் பார்த்தா அந்த பிள்ளை ரூமில் பாவம் போல தூங்கிட்டு இருந்து. இந்த சோனி பிள்ளையை நான் நம்பவே இல்லை. அப்போ இவ வெளியே தான் போய் நின்றுட்டு இருந்தாலோ. சின்ன பொண்ணு எனக்கு பயமாக இருக்குது. சின்ன பொண்ணு யாரு கூட பேசி நின்னாலோ என் பிள்ளை. ஏக்கா நீங்கள் பயப்பட மாதிரி ஒன்றும் இருக்காதுக்கா. ஒரு வேளை தூக்கத்தில் தான் நடந்து வெளியே போய் நின்று இருப்பாலாம் காணும். அவளுக்கு தூக்கத்தில் நடக்க வியாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன பொண்ணு. இந்த பிள்ளை யாரையோ பார்க்கதான் வெளியே போய் நிற்கி. ஐயோ இந்த பிள்ளையிலேருந்து ஏமாத்திட்டே நான் இந்த பிள்ளைகளை எப்படியா வளர்த்தேன். அக்கா நீங்கள் விஷயம் தெரியாமல் பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க. நம்ம பிள்ளைகளை அப்படிலாம் தப்பு பண்ணாது. கிட்ட நின்னது யாரு என்னன்னு தெரியாமல் அப்படி பேசாதீங்கக்கா. 4 மணி நீ ஒழுங்கா பார்க்க வேண்டியதுன்னா பக்கத்தில் யாரு நின்னான்ட்டு. சின்ன பொண்ணு எனக்கு தெரியாது. அது பையனா பொண்ணால தெரியாது. அதான் சொன்னேன். நான் பையன்னு சொல்லல. ஏதோ ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பிள்ளை நின்றுச்சு. எனக்கு ஒழுங்காவே காணலை பார்த்துக்க. அதான் சோனி பார்த்தான்னு சொன்னால. அப்போ சோனிக்கிட்ட கேட்டு பாருங்க. ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சவ யாராச்சும் இருக்கலாம். அது பிரச்சனையாக கூட இருக்கலாம் ராணி அக்கா. பிள்ளைகள் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக இருத்தி கேட்டு பாருங்கக்கா. ராணி அக்கா நம்ம நினைக்க மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா. பிள்ளைகளே ஏதாவது அவள் ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கலாம். நம்மக்கிட்ட சொல்ல பயந்து போய் வெளியே போய் பேசியிருக்கலாம்க்கா. நீங்கள் எதுக்கு தேவையில்லாததெல்லாம் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு பயந்து வருது சின்ன பொண்ணு. எனக்கு நெஞ்சலாம் வலிக்கு. என்ன ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போ. ராணி அக்கா நீங்கள் லூஸ் மாதிரி வளராதீங்க. சாயங்காலம் போல் பிள்ளைகள் வரட்டும், நம்ம கேட்டு பார்ப்போம் உங்கள்கிட்ட. ஆமாக்கா நீங்கள் பயப்படாதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான். இங்கே பிள்ளைகளை அப்படியே வளர்த்துருக்கீங்க. அப்படியே ஏதாவது பையன்கிட்ட பேசினா அது என்ன பையன் ஏதுன்னு விசாரித்து பார்ப்போம். வளர்த்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தாலும் நம்ப முடியாதுக்கா. ஏதாவது பசங்க கூட பேசிட்டு தான் இருக்குதுங்க. ஏ அம்மா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீ பேசின ஒரே மிதி உன் வீட்டில் போய் விழுந்துருவ. ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிட்டு இருந்துரு. அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ கூட கொஞ்சம் மூட்டி உடுக்கியோ. பேசாமல் இருந்துரு. 4 முடி இந்த 4 முடியை பிச்சு எரிஞ்சிடும். அவ்வளோதான். என் மாடி என் மூஞ்சியே பார்த்துட்டாலே. தெரிஞ்ச விஷயத்த சொல்லலான்னு வந்தா கடைசியில் நம்மளையே அடிச்சு போடுறாளுங்க. ஏக்கா இந்த 4 முடி பேச்செல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. நம்ம பிள்ளைகள் வந்தது பேசி பார்ப்போம். என்ன எதுன்னு கேட்டுட்டு மேல் கொண்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு இருங்க. என்னன்னு கேட்காம நம்ம பிள்ளைகளே சந்தேகப்படாதீங்கக்கா. அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. பிள்ளைகள் வந்து கேட்டுட்டு மாதிரி என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். சும்மா இதெல்லாம் தன்னன்ட்டு சொல்லி அந்த அண்ணன மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. நாமளே பார்த்து எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஏம்மா அந்த மனுஷத்தையும் நான் சொல்லவே மாட்டேன் சின்ன பொண்ணு. நாமளே பார்த்து பேசி என்னன்னு பார்த்து முடிச்சு விடுவோம். தைரியமாக இருங்கக்கா, ஒன்றும் கிடையாது. இந்த 4 முடி இப்படி தான் ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்கும். சரி சரி சின்ன பொண்ணு. ஏம்மா என் நெஞ்செல்லாம் வலிக்கே. ஐயோ 4 முடி நீ வெளியே வா, உனக்கு இருக்கு. அத்தாடி இப்போ பாவ நம்ம பக்கம் திரும்பிடுச்சு. நம்ம ஓடிடுவோம். ஐயோ எனக்கு மனசே சரியில்லையே. இந்த பிள்ளைகள் என்னதான் செய்யோ தெரிய மாட்டேங்க. எனக்கு ராத்திரி நேரத்தில் யாரு கூட வெளியே பேசிட்டு நின்னானே தெரியலையே. இந்த பிள்ளைகளை நம்பதா இல்லையான்னு தெரியல. நம்மள்கிட்ட வந்து எல்லாம் சொல்லுவேன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ராணியக்கா வா சின்ன பொண்ணு. ஏக்கா எதுக்குக்கா மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கீங்க? நான் என்னத்த பண்ணுவேன் சின்ன பொண்ணு. இந்த பிள்ளைகளை என்னை இப்படி ஏமாத்திட்டேன். ஏக்கா விஷயம் என்னன்னு தெரியாமல் இப்படி புலம்பாதீங்கக்கா. நம்ம பிள்ளைகள் அப்படியெல்லாம் பண்ணாது. ஆமாம் பிள்ளைகள் வந்தாச்சாக்கா? அவளே இன்னும் வரல சின்ன பொண்ணு. ஏக்கா பிள்ளைகள் வந்தது காய்ச்சி பூச்சின்னு கத்தாதீங்க. பொறுமையாக தான் நம்ம இதெல்லாம் பேசி அவங்கக்கிட்ட என்னன்னு கேட்க முடியும். நம்ம கோவத்தில் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டானா இந்த பிள்ளைகள் அப்புறம் நம்மள்கிட்ட எதுவுமே பேசாதுக்கா. எதுவுமே சொல்லணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு சொல்லதுக்கு பயம்தான் வரும். அதனால் நம்ம பொறுமையாக தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்க்கா. நீங்கள் பேசாமல் இருங்க. பிள்ளைகள் வந்ததும் ஏதாவது காப்பி தண்ணி போட்டு கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து பொறுமையாக இருந்து கேட்டு பாருங்கள். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா முதல்ல மூஞ்சி எப்படி வைக்கதை நிப்பாட்டுங்கக்கா. எதையோ பறி கொடுத்த மாதிரி உக்காந்துட்டு இருக்காதீங்கக்கா. சரி சின்ன பொண்ணு.
ஏக்கா அவங்க வந்தது ஏதாவது சாப்பாடு ஸ்நாக்ஸ்ன்னு பண்ணி வைங்க. சாப்பிட கொடுத்துட்டு பொறுமையாக இருந்து மக்களே ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்து என்ன ஏதுன்னு விசாரிங்க. அதுக்கப்புறமா மெல்ல கேளுங்க. ஏதாவது பிரச்சனையா ஸ்கூலில் அப்படி இப்படின்னு ஏதாவது உங்கள் போக்கில் கேளுங்க. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. நம்ம எடுத்தோம் கோத்தோன்னு மூஞ்சிய கோவமாக வச்சுட்டு கேட்டால் அவங்கக்கிட்டேருந்து எதையும் வாங்க முடியாதுக்கா. பிள்ளைகள் வளர்ந்துட்டு பார்த்தேளா. ஆமாம் சின்ன பொண்ணு, நீ சொல்லதும் கரெக்டு தான். அவ்வளோ வரட்டு, பொறுமையாக இருந்து என்ன ஏதுன்னு கேட்டு பார்க்கலாம். ஆமாம், அப்படி தான் பண்ணணும்க்கா. நீங்கள் பொறுமையாக என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்கள். நான் இப்போ கிளம்புகேன். அந்த 4 மணிக்கு மட்டும் ஃபோனை போட்டுறாதீங்க. அது வந்து எதாவது குட்டையை குழப்பி விட்டுரும். அப்படியே ஏதாவது வந்தாலும் அதுக்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்கக்கா. சரி சின்ன பொண்ணு. சரி அக்கா, நான் வாரேன். நீங்கள் கேட்டுட்டு எனக்கு ஃபோனை போடுங்க. சரிம்மா.